ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக 3 கலர் ரவை டோக்லா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கேன், 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தயிரெல்லாம் கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு ஈன பாக்கெட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாவை 3ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன், இன்னொரு பவுலில் இன்னும் 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் இருக்கிற மாவில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இன்னொரு பவுலில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு கலர் பதில் கேரட் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலருக்கு நீங்கள் கீரை அது மாதிரி கூட அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் மாவை ஆட் பண்ணிவிட்டு இட்லி செட்டில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மாவை ஊற்றி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் மாவு, இதுமாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்ம 3 கலர் ரவை தோக்லா ரெடி ஆகிடும். அது பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வெள்ளை எள்ளு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச டோக்லாவில் ஊற்றிட்டு தேங்காய் சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? 3 கலரில் நல்ல ஸ்பான்ஜியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி சமைக்கிறேன். பாய்.